அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அபஸ தொடர். அடுத்து சத்தியம் அசத்தியம் நன்மை தீமை என்ற வழிகளை இயல்பாகவே தெரிவு செய்து கொள்ளும் வகையில் இறைவன் மனிதனை கட்டமைத்துள்ளான். ஒரு புறத்தால் மனிதன் என்ற அற்புத சிருஷ்டி, இன்னொரு புறத்தால் மனிதனுக்கு முன்னால் குவிக்கப்பட்டுள்ள வளங்கள், இவையெல்லாம் ஓர் அறிவு ஜீவியின் திட்டமிடப்பட்ட செயற்பாடு என்பதை எப்படி நிராகரிக்க முடியும்? நிராகரிக்க என்ன நியாயம் இருக்கிறது? இப்போது மனித வாழ்வின் அடுத்த கட்டம். சும்ம அமாதஹு அக்பரா, பின்னர் அவனை மரணிக்கச் செய்தான், அடக்கம் செய்யும் ஒழுங்கையும் உணர்த்தினான். மரணம் எந்த வகையிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மம். உயர்ந்த சிருஷ்டியாக பிறந்து பூமியை வளப்படுத்தி வாழ்வை கட்டியெழுப்பி பெரும் சாதனைகள் படைத்த மனிதன் மரணித்து விடுகிறான். பிறப்பை அவனால் தெரிவு செய்ய முடியாதது போலவே மரணத்தையும் அவனால் தெரிவு செய்ய முடிவதில்லை. குறிப்பிட்ட வேளையில் குறிப்பிட்ட சூழலில் அவன் இறந்து போகிறான். இந்த மரணம் வாழ்வின் பின்னால் உள்ள அம்மாபெரும் சக்தியை மனிதனுக்கு உணர்த்தவே செய்கிறது. எந்த மனிதனும் சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் மரணம் அவனுக்கு இறை உண்மையை உணர்த்தவே செய்யும். இறந்ததன் பின்னர் மனித உடல் எப்பிரயோசனத்தையும் தரமாட்டாது. ஆனாலும் மனிதன் இறந்தவனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறான், மரியாதை செலுத்துகிறான். சமூகத்திற்கு சமூகம் சம்பிரதாயங்கள் வித்தியாசப்பட்டாலும் மனிதன் மிகுந்த மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறான். இது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த உள்ளுணர்வன்றி வேறென்ன? இனி மனித வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு இப்பகுதி வருகிறது. சும்மா இதா ஷா அன்ஷரா, பின்னர் அல்லாஹ் தான் விரும்பும் போது அவனை உயிர் பெற்றலச் செய்கிறான். மீள எழுப்பப்படலை மனித சமூகத்தில் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மனித வாழ்வின் உண்மையான இறுதிக்கட்டம் என்ற வகையில் அதனையும் சூரா இங்கே சொல்கிறது. பிறப்பு மரணம் என்ற இரு கட்டங்களிலும் மனிதன் நிர்பந்தமாகவே அவற்றுக்கு பணிகிறான். இறைவன் நாடும் போது முற்றிலும் இவ்வாறுதான் மனிதன் மீள எழுப்பப்படுகிறான். மனித வாழ்வின் உண்மை நிலை இதுவே. இந்த மனித வாழ்வின் எப்பகுதியை பார்த்தாலும் இறைவனை அவதானிக்கத்தக்க நிலையே காணப்படுகிறது. அப்படி இருக்க எப்படித்தான் மனிதர்களில் சிலர் இறை நிராகரிப்பில் வாழ்கிறார்களோ? நிராகரிப்புக்கு நியாயமான காரணமாக அவர்கள் இங்கே எதனைத்தான் காட்ட முடியும்? உண்மை இவ்வளவு தெளிவாக இருந்த போதும் மனிதனின் நடத்தை எவ்வாறு இருக்கிறது என்று கூறி சூராவின் இப்பகுதி முடிகிறது. கல்லா லம்மா யக்குலிமா அமரா, இல்லை இல்லை, அவன் அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை. இல்லை இல்லை என்று மொழிபெயர்ப்பில் தரப்பட்டுள்ள பிரயோகத்தின் அரபு பதம் கல்லா என்பதாகும். ஒன்றை கடுமையாக மறுக்கவே இச்சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. மேலே விளக்கப்பட்ட கருத்தின் தொடர்பாகவே இப்பிரயோகம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் அதனை கீழ்வருமாறு விளக்கலாம். மனிதன் பெரும் நிராகரிப்பாளனாக உள்ளான். ஆனால் இறை நம்பிக்கைக்கான நியாயங்களே நிறைந்து காணப்படுகின்றன. எனவே அவற்றை ஏற்று வாழ்வதே இயல்பு. ஆனாலும் மனிதன் அவ்வாறு இல்லை. இன்னும் இறை கட்டளையை நிறைவேற்றாதவனாகவே அவன் உள்ளான். அவன் அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை என்ற வசனத்திற்கு அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் கீழ்வருமாறு இரு வகையில் விளக்கம் கொடுக்கின்றனர். ஒன்று, மனிதன் தன் வாழ்வில் இறுதி வரையில் தனது கடமைகளை நிறைவு செய்வதில்லை. தனது படைப்பாளனாக புரிந்து கொண்டு அவனுக்கான நன்றியை செலுத்துவதில்லை. அந்த மறுமை நாளுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதில்லை. இவ்வாறுதான் மனிதர்களில் ஒரு பெருந்தொகையினர் பூமியில் தமது வாழ்வை கழித்து செல்கின்றனர். இரண்டு, இறைவனை காட்டும் ஆதாரங்கள் மனிதனை சுற்றி சிதறி கிடைக்கின்றன. அதனையே சூரா இவ்வசனங்களில் மனிதன் உருவாவதில் இருந்து இறுதி வரை விளக்கி வந்தது. இவ்வாறு ஆதாரங்கள் நிறைய இருப்பினும் மனிதர்களில் ஒரு சாரா நிராகரிப்பாளர்களாகவே உள்ளனர். இறைவன் கட்டளையிட்டவாறு இப்பிரபஞ்ச பொருட்களை இன்னமும் அவர்கள் ஆராய்ந்து அவதானித்து பார்க்கவில்லை. இதே கருத்து தொடர்ச்சியில்தான் மனிதனை சிந்திக்க தூண்டும் வகையில் மீண்டும் பிரபஞ்சத்தின் இன்னும் ஓர் இயக்கத்தை சூரா சுட்டி காட்டுகிறது. தொடரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.